நம்ம நம்ம நடந்து போகிறோம், பின்னால் யார் வருது திரும்பி பார்க்கறதுக்கு இதாக இல்லை. ஆனால் உண்மையிலே பேயில ஒன்றுமே இல்லைம்மா. போன வாரம் தான் ஒரு பேய்மா. பேயா? பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது பேய் உண்மையாலே இருக்கு. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பேய் இருக்கு. அதுக்கான அடையாளங்கள் பல இருக்கு. பேயின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு எல்லாம் ஒரு பயம் உள்ளுக்குள்ள வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கையில காலையில எந்திரிக்கும் போதும் சரி, ராத்திரி படுக்கும் போதும் சரி, நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும். வீட்டுல இருந்து வெளியாகும் போதும் சரி, வீட்டுல இருந்து உள்ள போகும்போதும் அம்மா டக்குன்னு சொல்லுவாங்க, போய் கால் கழுவி. ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க பின்னால தொடர்பு கொண்டு வராங்க. ஏன் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு, அப்ப கூட பேய் என்னை சுற்றி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அதற்கான விடைக்கான விடை தேட முடியாம நிறைய பேர் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆக பேய் கண்டிப்பாக இருக்கு. அதன் அடையாளம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பேய்ன்றது ஒரு உருவம் அல்ல, அது ஒரு நிழல். நல்ல சக்திகள் ஒன்று இருந்தா தீய சக்திகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை யாரும் மறுப்போர் இல்லை. அமானுஷ சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை உங்களுக்கு தீய சக்திகள் பார்த்தா அனுபவம் உண்டா? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை தெரிவிக்க மறந்துடாதீங்க. நன்றி.